ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 92. பரதன் பரத்வாசருக்கு கௌசல்யாதிகளை அறிவித்தலும் சித்திரக்கூடம் செல்லலும் இடையிலுள்ள வனத்தில் பிரவேசித்தலும். முனிவரது விருந்துகளால் மிகவும் திருப்தியடைந்த பரதன் மறுநாள் சூரிய உதயமானதும் அவரை அணுகி, முனிவர் பெருமானே, என் ராமனிடம் செல்ல எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அவன் எங்கு வசிக்கின்றனன்? அதற்கு போகும் வழி எது? அது இவ்விடத்திலிருந்து எவ்வளவு தூரம் என்று வினவினன். பரத்வாசர் அவனை நோக்கி, பரதா, இங்கிருந்து 2 யோஜனை தூரத்தில் உள்ள பெரியதான ஓர் வனத்தில் சித்திரக்கூடம் என்கிற ஓர் மலை இருக்கின்றது. அதன் வடபாகத்தில் மந்தாகினி நதி பெருகி வருகிறது. அதன் கரையில் மரங்கள் புஷ்பித்து அடர்ந்து விளங்குகின்றன. அந்நதியின் பக்கத்தில் உள்ள சித்திரக்கூடம் என்கிற மலையில் ஓர் பர்ணசாலையில் ராமாதிகள் வாசம் செய்கின்றனர் என்று கூறி போகும் வழியையும் நன்கு தெரிவித்தனர். அச்சமயம் தசரதனது மனைவிமார்களான கௌசல்யை முதலியோர் அம்முனிவருக்கு வந்தனம் அளித்து அவரது பாதங்களை தமது கைகளினால் பிடித்து கொண்டு நமஸ்காரம் செய்தனர். கைகேயி மாத்திரம் அவமானத்தினால் அவரை பணிந்து மற்றவர்களைப் போல் எதிரில் நிற்க முடியாமல் பரதன் அருகில் சென்று நின்றனர். பிறகு பரதன் முனிவரின் வேண்டுகோளின்படி தன் தாய்மார்களின் பெயர்களையும் அவரவர்கள் பெற்ற பிள்ளைகளின் பெயர்களையும் எடுத்து கூறினன். முடிவில் தன் அன்னையை பற்றி கூறும்போது, அரசனை கொன்றவளும் அண்ணனை காட்டிற்கு துரத்தியவளும் என்னை இவ்விசனத்திற்கு ஆளாக்கியவளும் மகா பாபிஷ்டையுமான கைகேயி என்பவள் இவளே. நானே இவள் வயிற்றில் பிறந்தவன் என்று கூறி அழுதனன். பரத்வாசர் அவனை நோக்கி, பரதா, நீ கைகேயி இடத்தில் தோஷம் உளதென்று நினைக்கலாகாது. ராமனை காட்டிற்கு அனுப்பினதால் தேவதைகளுக்கும் தானவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நன்மை உண்டாக போகிறது என்று கூறி அவனை தேற்றினர். பிறகு அனைவரும் அம்முனிவரிடம் விடை பெற்று கொண்டு அவரால் நன்கு ஆசீர்வதிக்கப்பட்டு பிரயாணம் செய்ய தொடங்கினர். ராமனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலினால் அவர்கள் சிறந்த வாகனங்களின் மேல் ஏறி மிக விரைவாக சென்றனர். பரதன் அழகிய பல்லக்கில் பிரயாணம் செய்தனன். அப்பெரிய சேனைகளுடன் செல்லும் பரதன் இடையிலுள்ள அநேக வனங்களை தாண்டி ஆங்காங்குள்ள மலைகளிலும் நதிகளிலும் இலைப்பாரி முடிவில் அப்பெரிய வனத்தில் பிரவேசித்தனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குருவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 93. பரதன் சித்திரக்கூட வனத்தில் நுழைவதும் ராமனது விடுதியை தேடுதலும். பரதனது பெரிய சைன்ய கூட்டங்கள் அவ்வனத்தில் செல்லும்போது அதிலுள்ள யானை கூட்டங்களும் புள்ளிமான், கலைமான், புலி, கரடி முதலிய மிருகங்களும் திகைத்து ஆங்காங்கு நின்றன. சமுத்திரம் போன்றதான அந்த சேனா சமூகமானது பூமி முழுவதையும் மறைத்து சென்றது. வெகு தூரம் சென்றதால் அவைகள் அனைத்தும் களைத்திருக்க கண்ட பரதன் வசிஷ்டரை நோக்கி, இதோ சித்திரக்கூடம் தெரிகிறது. இந்நதியே மந்தாகினி. அதோ கருத்த வனம் விளங்குகிறது. மேகங்கள் மழை பெய்வது போல் மரங்கள் புஷ்பங்களை பொழிவதை காண்பீர் என்றனன். பின்னும் பரதன் தன் தம்பியை நோக்கி, சத்ருக்கனா, அழகிய வனத்தை பார்ப்பாயாக. அழகிய மான் கூட்டங்கள் துள்ளி ஓடுகின்றன. ஜன நடமாட்டம் இல்லாமல் நிசப்தமாய் இருந்த இவ்வனம் இப்பொழுது நம்முடைய சைன்யங்கள் நிரம்ப பெற்று ஜனங்கள் நிறைந்த அயோத்தியை போலவே எனக்கு தோன்றுகிறது. குதிரை முதலியவற்றின் குளம்புகளினால் கிளப்பப்பட்ட தூள் காடு முழுவதும் பரவி ஆகாயம் முழுவதும் மறைத்து நிற்கின்றது. இதனால் எனக்கு ராமனுடைய விடுதி தெரியவில்லை. தம்பி, அதோ அழகிய தோகைகளை விரித்து ஆடும் மயில் கூட்டங்களை பார். இப்பிரதேசம் ஸ்வர்க்கத்தை போல் தோன்றுகிறது. ராமனை தேடும் பொருட்டு சைன்யத்தில் உள்ளவர் ஆங்காங்கு சென்று காடு முழுவதும் தேடுவார்களாக என்றனன். உடனே சூரர்களான அநேக மனிதர்கள் ஆயுதம் தரித்த வண்ணம் காட்டில் பிரவேசித்து அதில் கொஞ்ச தூரத்தில் புகை எழும்ப கண்டனர். உடனே இதை பரதனுக்கு அறிவித்தனர். ஜன சஞ்சாரமற்ற அப்பிரதேசத்தில் புகை காணப்பட்டமையால் அவ்விடத்தில் திண்ணமாக ராமன் இருப்பான் என்று நிச்சயித்த பரதன் சமஸ்தமான சைன்யங்களையும் அங்கு தானே சப்தம் போடாதபடி நிறுத்தி தானும் சுமந்திரனும் வசிஷ்டரும் ஆகிய 3 மாத்திரம் புகையின் நுனி புலப்பட்ட இடத்தில் கண்ணை நிலைநிறுத்தி கொண்டு சென்றனர். ராமன் கதை கேளுங்கள். ஸ்ரீ
रामाय रामभद्राय रामचन्द्राय नमः। ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ